பயிற்சி 1.1ல பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3, பி பார்த்தீங்கன்னா 2 3 5, சி பார்த்தீங்கன்னா 3 4ன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் டி பார்த்தீங்கன்னா 1 3 5ன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி இன்ட்டு பி டிங்கிறது ஏ இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு டி என்பது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ சைடு இந்த எல்ஹெச்எஸ் சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ வெட்டு சி, ஏ வெட்டு சியில் ஏ என்னது 1, 2, 3, சி வந்துட்டு 3, 4. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பி வெட்டு டி கண்டுபிடிக்கணும். பி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 3, 5. வெட்டு டியில் என்ன இருக்குன்னா 1 3, 5. இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறது என்னது 3 3 இருக்குது, 5 5 இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத எழுதணும் 3, 5. இப்போ நம்ம ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு டி கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் இப்போ பெருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி இன்ட்டு பி பெருக்கல் பி வெட்டு டி. இதில் பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, பி வெட்டு டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 5. இதுதான் கைஸ், இது நமக்கு தெரியும் பெருக்கல். பெருக்கல் இன்ட்டுன்னு வந்துச்சுன்னா இப்படி தான் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா 3, 3, அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 5 3, 5. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது ஏ வெட்டு சி இன்ட்டு பி வெட்டு டி. இது பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் ஏ பெருக்கல் பி இதை கண்டுபிடிக்கணும். 1, 2, 3 இன்ட்டு 2, 3, 5. உங்களுக்கு பெருக்கல்னா எப்படின்னு தெரியும். முதல் சனத்தை வந்து இப்படி எடுக்கணும் 1, 2, அடுத்து 1, 3, 1, 5. அதேமாரி ரெண்டாவது ஸ்தானத்துலேருந்து 2, 2, 2, 3, 2, 5. அதேமாதிரி தான் மூணாவது 3, 2, 3, 3, 3, 5. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி போட்டுடலாம் பாருங்கள். 1, 2, 1, 3, 1, 5. முதல் இது முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 2, 3, 3, 3, 5. இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சி இன்ட்டு டி கண்டுபிடிக்கணும். சி இன்ட்டு டி ஈக்குவல் டு சி வந்து என்னது சி 3, 4. அடுத்து டி என்னது 1, 3, 5. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். அதே மாதிரி தான் 3, 1, 3, 3, 3, 5. 3, 1, 3, 3, 3, 5. அதேமாரி 4, 1, 4, 3, 4, 5. 4, 1, 4, 3, 4, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத மட்டும் நம்ம இது பண்ணோம். அதாவது ஏ இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு டி. இந்த ரெண்டுத்துலையும் என்னென்ன காமனாக இருக்குது 3, 1 இருக்கா 3, 1 இல்லை 3, 3 இருக்குது. 3, 3, 3, 3 இருக்குது. அடுத்து 3, 5 இருக்குது. 3, 5 இருக்குது. அடுத்து 4, 1 இல்லை 4, 3 இல்லை 4, 5 கிடையாது. இப்போ நம்ம 3, 3, 3, 5 கண்டுபிடிச்சிக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு டி. அதேமாரி பார்த்தீங்கன்னா இது ஆர்எஸ்ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. எல்எஸ்எஸ் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்னா 3, 5. இங்கே இருக்க பாருங்க ஏ வெட்டு சி பி வெட்டு டி 3, 3, 3, 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி வெட்டு ஏ இன்ட்டு பி வெட்டு சி இன்ட்டு டி அதுவும் கண்டுபிடிச்சது 3,3 3,5 இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவலாக சமம் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.